வணக்கம் நண்பா. நான் உங்கள் 7 தமிழா. இன்றைக்கி பேங்க் நிஃப்டியில் எஸ்எம்சி கான்செப்ட் மார்க் பண்ணி ஆர்டர் எடுக்கிறது எப்படின்ட்டு பற்றி பார்ப்போம். ஒரு மார்க்கெட்டுக்கு பேசிக்காக இருக்கிறவங்க, புதுசாக இருக்கிறவங்க நிஃப்டியில் ட்ரை பண்ணுங்கள். இது வரைக்கும் நாமளும் பேங்க் நிஃப்டியோட செட்டிங்கை காமிச்சதில்லை. டுடே லைவாக அந்த செட்டிங்கை பற்றி பார்ப்போம். எப்பயும் போல் 1 hour அல்லது 15 minutes ஒரு சப்ளை அண்ட் டிமாண்ட் ஜோனை மார்க் பண்ணுறோம். அதாவது இந்த இம்பேலன்ஸ் மூவ் கரெக்டாக மார்க் பண்ணுறோம். டாப்பில் ஒரு சப்ளை அண்ட் டிமாண்ட் ஜோனு, கீழே ஒரு சப்ளை அண்ட் டிமாண்ட் ஜோன் மார்க் பண்ணுறோம். 1 hour or 15 minute சார்ட்டில் மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து 5 minutes or 3 minutes ஒரு ஆர்டர் பிளாக் ஒன்று மார்க் பண்ணணும். 15 minutes or 1 hour டைம் ஃப்ரேமில் இம்பேலன்ஸ் மூவ் மார்க் பண்ணுறோம். அதை சப்ளை அண்ட் டிமாண்ட் ஜோனாக எடுத்துக்கிறோம். அடுத்து 5 minutes or 3 minutes அதுக்கு கீழே இல்லை மேலே இருக்க ஆர்டர் பிளாக்கை மார்க் பண்ணணும். ஆர்டர் பிளாக்கை மார்க் பண்ணிட்ட பிறகு 3 minutes டைம் ஃப்ரேமில் அல்லது 1 minute டைம் ஃப்ரேமில் மாற்றிக்கிட்டு மார்க்கெட் வாட்ச் பண்ணுறோம். எப்பயும் போல் எஸ்எம்சி கான்செப்ட் படி மார்க்கெட் ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டரில் இருக்கணும். அடுத்தது நம்ம மார்க் பண்ணியிருக்க இம்பேலன்ஸையோ அல்லது ஆர்டர் பிளாக்கையோ ஒரு டேப் பண்ணிட்டு ஸ்ட்ரக்சரை பிரேக் பண்ணியிருக்கணும். இந்த இடத்துல எஸ்எம்சி கான்செப்ட் நல்லா தெரிஞ்சவங்க, மார்க்கெட்டில் அனுபவம் இருக்கவங்க, ஆர்டர் பிளாக்கோடைய சிங்கிள் டேப்லேயே என்ட்ரி எடுப்பாங்க. அவங்க கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிறதுனால சிங்கிள் டேப்லேயே என்ட்ரி எடுப்பாங்க. இப்போ தான் மார்க்கெட்டுக்கு புதுசுன்ட்டு பேசிக்காக எஸ்எம்சியை தெரிஞ்சுக்கிறவங்க டபுள் கன்ஃபர்மேஷனுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபஸ்ட்டு டேப் பண்ணிட்டு ஸ்ட்ரக்சரை பிரேக் பண்ண பிறகு அடுத்த டேப்பில் என்ட்ரி எடுப்பாங்க. மார்க்கெட்டில், இந்தியன் மார்க்கெட்டில் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர், பிரேக் அவுட் ஆஃப் ஸ்ட்ரக்சர். சேஞ்ச் ஆஃப் கேரக்டரை சோச்சுன்னு சொல்லுவோம். பிரேக் அவுட் ஆஃப் ஸ்ட்ரக்சரை பிஓஎஸ் போஸ்ன்னு சொல்லுவோம். இதை கரெக்டாக மார்க் பண்ண தெரியணும். இதை பற்றி தெரியாதவங்க ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் எப்படி மார்க் பண்ணணும், பிரேக் அவுட் ஆஃப் ஸ்ட்ரக்சர்னால் எப்படி மார்க் பண்ணணுன்ட்டு வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்த்து தெரிஞ்சுக்கங்க. நிறையா பேர் இந்த சேஞ்ச் ஆஃப் கேரக்டர்லேயும் பிரேக் அவுட் ஆஃப் ஸ்ட்ரக்சர்லேயும் தான் சரியாக மார்க் பண்ண தெரியாமல் இருக்காங்க. அதை லைவாக மார்க் பண்ணுறேன் பாருங்கள். மார்க்கெட் எப்பவுமே அப் மூவ்மெண்ட் பண்ண போகிறாங்க இல்லை டவுன் மூவ்மெண்ட் பண்ண போகிறாங்கன்னா ஸ்ட்ரக்சரை பிரேக் பண்ணி தான் போகிறாங்க. இப்போ ஒரு லோவிலேருந்து ஹைக்கு போகிறாங்கன்னா ஃபஸ்ட்டு லோ, அந்த லோவிலேருந்து ஹை போனால் ஹை, அந்த ஹையை பிரேக் பண்ணுவாங்க. அது ஹையர் லோ. இதுக்கு இடைப்பட்ட பகுதியை தான் நம்ம பிரேக் அவுட் ஆஃப் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவோம். அந்த வகையில் சார்ட்டில் மார்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பிஓஎஸ் பிரேக் அவுட் ஆஃப் ஸ்ட்ரக்சர். இந்த பகுதியை தான் நம்ம பிரேக் அவுட் ஆஃப் ஸ்ட்ரக்சர்ன்ட்டு சொல்லுவோம். சோச்சுனா சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். மார்க்கெட் ஒரு லோவிலேருந்து ஹை போகும், ஹைலேருந்து கரெக்ஷன் எடுப்பாங்க. அதை ஹையர் லோன்னு மார்க் பண்ணணும். நிறைய பேர் அதை லோவர் ஹைன்னு மார்க் பண்ணுவாங்க, மாற்றி மார்க் பண்ணுவாங்க. இந்த வீடியோ பதிவு மூலிமா உங்களுக்கு ஒரு ஹையர் லோ எப்படி மார்க் பண்ணுறது, லோவர் ஹை எப்படி மார்க் பண்ணுறதுன்னு தெரியும். ஃபஸ்ட் எஸ்எம்சி கான்செப்ட் படி ஒரு லோவை மார்க் பண்ணுறோம். ஆர்டர் பிளாக்கில் இருக்கிற இடத்துல லோ மார்க் பண்ணணும். சேஞ்ச் ஆஃப் கேரக்டர்னால் எதுன்ட்டு சார்ட்டில் மார்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன், பார்த்து தெரிஞ்சுக்குங்க. அடுத்து லோ ஹை, ஹையர் லோ, லோவர் ஹை, இது எப்படி மார்க் பண்ணுறதுன்றதை பற்றி இப்போதைக்கு பார்ப்போம். நம்ம ஆர்டர் பிளாக் மார்க் பண்ணியிருக்க இடத்த லோன்னு எடுத்துக்குவோம். மார்க்கெட் இப்போ அப் மூவ்மெண்ட் கொடுக்குற இடத்த ஹைன்னு எடுத்துக்குவோம். அங்கேருந்து ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் பண்ணுவாங்க. மார்க்கெட்டுமே ஸ்ட்ரக்சரை பிரேக் பண்ணி தான் மூவ்மெண்ட் இருக்கும். அதனால் லோவிலேருந்து புதுசாக ஒரு ஹை போன இடத்த ஹைன்னு மார்க் பண்ணுவோம். அங்கேருந்து மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை பிரேக் பண்ணி கீழே லைட்டாக வந்ததுனால ஹையர் லோன்ட்டு மார்க் பண்ணணும். நிறையா பேர் இந்த இடத்துல மிஸ் பண்ணிட்டு இருக்காங்க, மாற்றி மார்க் பண்ணுறாங்க. இதை தெரிஞ்சுக்குங்க. லோ ஹை, அந்த ஹையை பிரேக் பண்ணிட்டு கொஞ்சம் கீழே வந்ததுனால ஹையர் லோ. இப்போது நம்ம மார்க்கெட் மேலே தான் போக போகுது,
ஆர்டர் எடுக்கிறோன்னா ஒரு புதுசாக இருக்கிறவங்க மார்க்கெட் புதுசாக இருக்கிறவங்க மேலே போய்கிட்டு இருக்கல ஹையில் வந்து இன்னும் மூவ்மெண்ட் மேலே போக போகுதுன்ட்டு ஆர்டர் எடுப்பாங்க. அது பிரேக் அவுட் ஸ்ட்ரக்சரில் ஸ்டாப் லாஸ் earn பண்ணுற மாரி இருக்கும். எப்பயுமே அப் மூவ்மெண்ட் கொடுக்குறாங்கன்னா ஹையர் லோவில் தான் வந்து ஆர்டர் எடுக்கணும். டவுன் சைடு ஆர்டர் எடுக்கிறோன்னா லோவர் ஹையில் நாம் வந்து ஆர்டர் எடுக்கணும். இதுதான் வந்து கான்செப்ட். எப்பயும் போல் லோ ஹை ஹையர் லோ மறுபடியும் ஒரு ஹையர் ஹை, அதை பிரேக் பண்ணுறதுனால ஹையர் லோ ஹையர் ஹை, அதுக்கப்புறம் அந்த நியூ ஹைலேருந்து டவுன் வந்ததுனால லோன் மார்க் பண்ணுறோம். அந்த லோவிலேருந்து கொஞ்சம் மூமெண்ட் ரீட்ரேஸ்மெண்ட்டில் மேலே போனதுனால லோவர் ஹைன்னு அதை வந்து மார்க் பண்ணணும். இந்த இடத்துலையும் நீங்கள் வந்து கவனிக்கணும், லோவர் ஹையாக மார்க் பண்ணணும். ஒரு டவுன் சைடு மூமெண்ட் என்ட்ரி எடுக்க போகிறோன்னா லோவர் ஹையில் தான் வந்து என்ட்ரி எடுக்கணும். நிறைய பேர் நல்லா லோ போகுதுன்ட்டு லோவில் வந்து என்ட்ரி எடுப்பாங்க. அது லோவர் ஹை பிரேக் அவுட்டாக ஸ்ட்ரக்சர் பண்ணும். அந்த டைமில் ஸ்டாப் லாஸ் earn பண்ணுற மாரி இருக்கும். இந்த கான்செப்ட் படி இப்போ கரெக்டாக நம்ம இம்பேலன்ஸ் மூவியும் ஆர்டர் பிளாக்கையும் மார்க் பண்ணியிருக்கோம். மார்க்கெட் சேஞ்ச் ஆஃப் கேரக்டரில் தான் இருக்குது. இம்பேலன்ஸ் மூவை தாண்டி ஆர்டர் பிளாக்கை டேப் பண்ணுறாங்க, லைட்டாக ரீட்ரேஸ்மெண்ட் மேலே போகிறாங்க, பிரேக் அவுட்டாக ஸ்ட்ரக்சர் கொடுக்குறாங்க. அடுத்த டேப் பண்ணாங்கன்னா என்ட்ரி. இந்த கான்செப்டை அடிப்படையில் தான் எஸ்எம்சி கான்செப்ட் ஒர்க் ஆகுது. ஆர்டர் பிளாக்குக்கு கீழே ஸ்டாப் லாஸ் தேர்ந்தெடுத்து டார்கெட் ப்ரீவியஸ் ஹை வரலையும் மார்க் பண்ணுவோம். இதான் ப்ரோ ஒரு எஸ்எம்சி கான்செப்ட் ஒர்க் ஆகிற விதம். சார்ட்டை நல்லா அனலைஸ் பண்ணி தெரிஞ்சுக்குங்க நண்பா. தேங்க்யூ.